அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுட்டு அது என்ன தொட்டு சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை சுட்டு நம்ம என்ன வெரைட்டியான சட்னி ரெடி பண்ணணும்னா அதில் ஒரு வகையான வெரைட்டி சட்னி தான் தக்காளி சட்னி. இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஆட் பண்ணி சட்னி மேக் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பிடிச்சவங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாக எடுக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இதை ரவுண்டாக மேக் பண்ணி எடுக்கணுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இல்லையா? கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா தோசை கருகாமல் நல்லா வரும். ரொம்ப கருகி போய் வராமல் கொஞ்சம் சூப்பராக வரும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு தோசையை நம்ம சுட்டுட்டோம். இதுக்கான ஒரு சட்னி பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நிறையா ஒரு கை அளவு பொளித்து அலாசி நீரில் நல்லா கழுவிட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் இது நல்லா வேகும். வெங்காயம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா, பூண்டு 2 பல், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்படின்னா தான் வெங்காயம் நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு நல்லா வணங்கும். சீரகம், மிளகு, மல்லி, முழு மல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே கல்லுப்பு போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடணும். கொஞ்சோண்டு சர்க்கரை போடணும். அது எதுக்காக அப்படின்னா அந்த தக்காளியோட புளிப்பு தன்மையை லைட்டாக குறைக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக சர்க்கரை போடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். கோல்டன் ப்ரௌன் வெந்தோடனே வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அடி பிடிக்குது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அடி பிடிக்குது அப்படின்னா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துடணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா ஆறிடணும். ஆறலை அப்படின்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ண முடியாது. தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கான சட்னி ரெடி.